ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டியூஜி. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நமக்கு செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ மேஜிக் கியூப்ல ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீ க்ளோ வால் ஸ்கின்னு, கன் ஸ்கின்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரீ ரிவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ், நமக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஃப்ரீ ஃபயர் கூட வந்து ஜுஜுட்சு கைசன் வந்து கொலாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து லீக் ஆகிருக்குது மக்களே. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்டில்ஸ் அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட க்ளோத்திங் பிராண்டோட நேம் என்ன, நம்ம எப்போ அதை வந்து லான்ச் பண்ண போகிறோம், எப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக போகிற இதே டைமிங்கில் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட எல்லா சர்வர்லையுமே நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீனா சர்வரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது மக்களே. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன்ஸை வச்சு வெக்டார் ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் அந்த வவுச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறது அந்த வவுச்சர், அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இனிமேல் எல்லா மந்த் ஸ்டார்டிங்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லா சர்வர்லையுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, பட் இந்த செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீக்ஸ் படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையுமே வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மீனா சர்வர். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்னா ஸ்கின் இருக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ ரிவார்டாக கொடுக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பராங் ஸ்கின், சாரி கட்னா கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீ. ஓகேங்களா. மெயினாக நார்த் அமெரிக்கன் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஹிஸ்பானிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் போகும் போல், அந்த ஃபெஸ்டிவல் அந்த மந்த்தை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் வவுச்சரு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில், ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேஜிக் கியூப், அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ யூஎஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த கன்னு டெசர்ட் ஈகிளான்னு தெரில. ஸோ அந்த ஒரு கன் ஸ்கின்னும், அதுக்கப்புறமா அந்த இன்குபேட்டர் M1040 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேஸில் ஃப்ரீயாக தரானுங்க. ஸோ ஃபுல் மேஜிக் கியூப் தான் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்க. ஸோ எனிவேஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையும் கொடுக்குற மெயினான ரிவார்ட்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. எல்லாம் ஓகே ப்ரோ, நம்ம இந்தியன் சர்வரில் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த ஷாலே ஈவெண்ட் போக போகுது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தி மோஸ்ட் ரேரு, செம்ம ரேருங்க இந்த ஐட்டம்ஸு. அந்த வவுச்சரும் பேனரும் அவத்தாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. எந்த சர்வர்லையுமே இந்த மாதிரி ஒரு ரேர் ஐட்டம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கவே மாட்டானுங்க. நமக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. என்னடா இந்த ஃப்ரீ ரிவார்ட் கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். எனிவேஸ் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெய்டு ஈவெண்ட்டும் டைமண்ட் புங்கர் ஈவெண்ட்டும் கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. நான் உங்களுக்கு இப்போ ஓனா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் மக்களே. இந்த ரிங் ஈவெண்ட்டில் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த அட்வான்ஸ் அப்டேட் பார்க்குறப்போ புலி தீமை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அதோட ஃபீமேல் பண்டிலும் வந்து கொடுத்துக்கிறானுங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பண்டில் வேறு லெவலில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. இது கூடவே பாண்டா தீமை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில். ஓகேங்களா. மொத்தமாக இந்த பாண்டா எக்ஸ் டைகர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கி ஈவெண்ட் மூலயமா நம்ம கேமுக்குள்ளே கம்மிங் செப்டம்பர் 4 இல்லைனா 5 இந்த 2 டேட்டுக்குள்ளே ஒரு டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து எந்த டோக்கனில் வரப்போகுதுன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸ்பெஷல் டோக்கனா இல்லை வந்து யூனிவர்சல் டோக்கனான்றது கன்ஃபார்ம் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்னைப்பர் கன் ஸ்கின், நிரவல் கன் ஸ்கின் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துருச்சு மக்களே. AWM X AN94 அந்த 2 கன்னோட எக்ஸ் தீம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த கன் ஸ்கின் ரிங் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த AWM ஸ்கின்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ அந்த ஜூமிங் எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தீமில் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு நிறைய எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பவர் கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் தான் வந்து இந்த கன்னுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்னுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க. இது அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்கோப் ஸ்கின் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஐ மீன் அதை எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்புக்கெல்லாம் ஸ்கின்னு வருது. ஓகேவா, ஸ்கோப்புக்கு ஸ்கின் வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏடபிள்யூஎம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு ஈவன் மேகசினுக்கு கூட ஸ்கின் விட்டுருவானுங்க போல, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கன்னை கிரியேட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேபி ஈவோ கன்னா இருக்குமோ அப்படின்ற டவுட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போச்சு மக்களே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக் பண்ணியிருப்பானுங்க, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது. பட் இது ஆக்சுவலாக லெஜெண்டரி கன் ஸ்கின் தான், ஈவோ கன் ஸ்கின் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மேலே அந்த பாண்டா தீம் கொடுத்துருப்பானுங்க, அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள கம்மிங் செப்டம்பர் 10 அன்னைக்கு வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் சீசனை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு வந்து சிஎஸ்ல கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ் அப்புறம் பிஆர் கொடுக்க போகிற 2 ரிவார்டையுமே காட்டுறேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஓகே பாருங்க மக்களே, அந்த M590க்கு சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் அக்யூரசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தரானுங்க. 47 சீசன் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, ஐ திங்க் ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த கன்னுக்கு ஃப்ரீ ஸ்கின் நினைக்கிறேன் இது. அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவத்தார், அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனராக இருக்கும். பேனரில் அவத்தார்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீசனோட அந்த நம்பர்ஸ் போட்டிருப்பானுங்க. இந்த வாட்டி அவத்தாரில் வச்சுட்டு ஆனால் அந்த பேனரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தீமை ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க, மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் ஹீரோயிக் பண்ணால் மூலயமா ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வழக்கமாக தர மாதிரி அதே ரிவார்ட்ஸ் தான். அது இதை மாற்றவே மாட்டுறானுங்க. பேட்டு வருது, பேட்டு தாங்க எல்லா சீசனுமே வருது. இதை தவிர்த்து ஸ்கைத்துக்காவது கொடுக்கலாம், அது கூட செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனிவேஸ் இது அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிவார்டு இருக்கும் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிஎஸ் ரேங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பிஆர் ரேங்கில் அந்த M590க்கு ஸ்கின்னு கொடுத்த மாதிரி சிஎஸ் ரேங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இத்து போன கன் ஸ்கின் இருக்குமே, எங்கடா ஒரு சொல்லுங்க, அந்த குட்டியாக ஒரு ரூபா கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன் ஸ்கின்னுக்கு வந்து கன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வரப்போதோ, இந்த ஸ்கின் தான் அது. இது யாரா யூஸ் பண்ணுறாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனிவேஸ் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் எல்லாரும். ஸோ அந்த கன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க, அந்த ரேங்க் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரஸியும் ரீலோட் ஸ்பீடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஓரளவுக்கு அந்த கன் ஸ்கின்னுக்கு டீசெண்டான கன் ஸ்கின்னாக டீசெண்டாக பவராக வந்து கொடுத்துருக்கானுங்க. இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு போகிறது மூலயமா இது ஷர்ட் மாதிரி இருக்கும், டிஷர்ட் மாதிரி இருக்கும், என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க. எனிவேஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அண்ட் வழக்கம் போல் மற்றபடி தர மாதிரி அந்த அவத்தாஸு பேனர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே செப்டம்பர் 1 வரதுக்கு ப்ராபப்ளி வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஏன்னா நிறைய சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நமக்குமே மேபி காமன் ஈவெண்ட் தான் இல்லையா அது, அந்த டேட்டில் கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்கேஸ் அதுலேயும் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக செப்டம்பர் மந்த்துக்குள்ளே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னி ஈவெண்ட் வந்து கேம்குள்ளே வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடியே பார்த்துருந்த மாதிரி டோட்டலாக 5 பன்னி பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுது. மெயின் பன்னி பண்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் தீமை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ளூ கலர் பன்னி பண்டில் வந்து இருக்கும். ஓகேவா, நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் அந்த அனிமி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ண போகிறாங்க. நேற்றுக்கே அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு. இதை பேஸ் பண்ணி என்னென்ன பண்டில்ஸ் ப்ளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்ஸு ஒரு சில பண்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகிருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு முன்னாடி சத்தியமாக இது பேர் நான் எனக்கு தெரிலங்க. ஓகேவா, நான் வந்து நருட்டோவில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயுமே அனிமி சைடில் எனக்கு சுத்தமாக நாலேஜே கிடையாது. ஜஸ்ட் இந்த பண்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதெல்லாம் என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த PNG ஃபைல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீக் ஆயிருந்துச்சு மக்களே. இது வந்து 2 பண்டில், அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இது ஒன்று, அப்புறமா இது அப்படியே வந்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரே ஒரு பேர் மட்டும் இது வரைக்கும் வருது, வாய்க்கு வர மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே மூலியமாக எடுத்துருந்தானுங்க மக்களே. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருந்ததுனால டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்லேயே நமக்கு இது மேக்ஸிமம் கேமுக்குள்ளே வந்துடும். ஏன்னா மற்ற சர்வர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு Q&A மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங் கொல்லா பற்றி நம்ம மாதிரி ஆட்கள் கேட்டிருக்கானுங்க போல். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் வந்து லீக் ஆகிருக்குது. இந்த பிக்சர் யாரும் கிடையாது மக்களே, இதோ இவர் தான். ஓகேவா, இவர் பேர் நான் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிக்சரை போட்டு இதுதான் நெக்ஸ்ட் கொலாபரேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரில் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் பிரேசில் சர்வர் இன்ஸ்டா ஐடின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து எப்பயுமே எல்லா கொலாபும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நருட்டோ சாப்டர் 1, சாப்டர் 2, இப்போ சாப்டர் 3யும் கன்ஃபார்ம் பண்ணது அவங்க தான். ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ எனிவேஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டு. நாளைக்கோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நருட்டோ சாப்டர் 2 வந்து முடிய போகுது இல்லையா. நம்ம எக்கச்சக்க ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணிட்டோம், அந்த டோக்கன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சம் டைமண்ட்ஸும் நம்ம கிட்டே வந்து இருக்குதுங்க. ஓகேவா, மீதி இருக்கிற டைமண்ட்ஸு மீதி இருக்கிற டோக்கன்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு பண்டிலாவது வாங்க முடியுமா அப்படின்றத
நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோ எண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்மளோட க்ளோத்திங் பிராண்டுக்கு நேம் என்ன வச்சுருக்கோம், அதை வந்து நீங்கள் எப்போலேருந்து ஆர்டர் பண்ணலாம், நம்ம எப்போ லான்ச் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ரிவீல் பண்ண போகிறேன். நாளைக்கு வீடியோ முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. மக்களே இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை மெயினாக அவங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். Have a nice day.